ஏங்க இவ்வளவு நாளும் சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி இருந்து இப்போ சேலையெல்லாம் கட்டி பார்க்கும்போது பெரிய ஆளு மாதிரி ஆயிட்டா. சீக்கிரமா மாப்பிள்ளை எதுவும் பார்க்கணுங்க. என்ன புஷ்பாக்கா பழைய காலம் மாதிரி பேசிட்டேக்கா? பிள்ளைக்கு ஏதாவது மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா படிக்க வைக்கி, இல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதானா அப்படி செய்யி, ஏதாவது ஒண்ணு செய்யிட்டுக்கா. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பாத்துக்கலாம். பிறகு நாளும் கிடக்கு, எவ்வளவு நாள் கிடக்கு, சின்ன வயசு தானக்கா. நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன், அவட்ட அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதை இப்போ சேலை கட்டணும்னு இவளுக்கு ஆசை வந்துட்டு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும்னு. அது சரி தம்பி, என்ன மாதிரி குண்டு செட்ல குதிரை ஓட்டிட்டு நடந்த காலம்லாம் சரிப்படாது. இனிமே நல்லபடியா நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை ஜோலிக்கு போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணாதான் 4 பேர் நம்மள மதிப்பாவோ. பிள்ளைக்கும் நாளைக்கு நல்லது. ஏதோ எடுத்தாலும் புருஷங்கையும் நம்பிட்டு இருக்காண்டம்ல நாளைக்கு. அப்படி சொல்லுக்கா. சரி போயிட்டு வரேன் புஷ்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு சின்ன தர போயிட்டேனா கொஞ்சம் நல்லா தானே போறாரு. இந்த ஆம்பளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாசத்துல ஒரு நாள் கூடி பேசி ஒரே கும்மாளம் தான் பாத்தியா. ஆமா, கொஞ்சம் நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். ஏக்கா அது இருக்கட்டும், இந்த 4 முடிய முன்வாசலும் பூட்டி கிடக்கு, புறவாசலும் பூட்டி கிடக்கு. ஆளை காட்டில எங்கக்கா பூச்சி? ரேஷன் கடைக்கு எதுவும் பேர்பாலா இருக்கும். புஷ்பாக்கா முக்கியமான விஷயம், உங்க முத்தண்ணனை பத்தியும் யாழினிய பத்தியும் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குக்கா. என்னடி சொல்லுதே? இது எங்கடி இருக்காவளா? இக்க பதறாத, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு. இது எந்த இடத்துல இருக்காவன்னு சொல்லுடி. அவசரப்படாத, ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, நம்பிக்கையான ஆளுதான் சொல்லியிருக்கு. நான் நாளைக்கு நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு விலாவரியா விசாரிச்சுட்டு வரலாம்னு பாத்துட்டு இருக்கேன். சொன்னாங்களேடி, நானும் வரம்டி. நம்ம ரெண்டு பைக்ல போயிரும், யாருக்கு தெரியாம போயிரும்டி. எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் டப்பு டப்புன்னு எடுத்துடப்படாது. நம்ம 2 பேரும் முதல் குட்டி போனோம்னு வச்சுக்கேன், உடனே 4 முடிக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். 4 முடி வாயில கிடக்காது. உடனே யார்ட்டையாவது ஒருத்தர் சொன்னதான் அதுக்கு உறக்கமே வரும். யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொன்னாலே போதும், ரகசியம் அம்பலமாயிரும், ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிரும். எப்படியா அதுக்கப்புறம் உங்க அக்கா காதுக்கு போச்சு, அவ்வளவுதான், காது கிழிஞ்சி. இது எங்க அக்கா ஊர்ல இல்லடி, மதுரைக்கு வரன்னு போயிருக்கா. மதுரைக்கா? எனக்கு திடுதுப்புன்னு வீடு பூட்டி போட்டிருக்கா பாத்தியா. அப்பப்போ போய் இந்த வலையை அடிச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சாதான் கொஞ்சம் வீடு வீடா இருக்கும். அதான் போயிட்டு வரட்டின்னு போயிருக்கா. இதை பத்தி தேவாக்கெல்லாம் ஒண்ணு தெரியாண்டா, மூச்சு விட்டுறாத. எல்லாத்தையும் ஓரளவு காரியம் கூடி வர மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லனா, அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலன்னா தேவாக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும்லக்கா. தேவா வா மக்களே வா. தேவா வா மக்களே வா. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தது தேவா கேட்டிருப்பானோ? கேட்டிருக்க மாட்டேன்டி, அவ இப்பதான் வந்தான். ஏமக்கா அசந்தாப்புல இருக்க, சாப்பிடுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, நான் நல்லதா இருக்கேன். ஃப்ரெண்டு பிறந்த நாள்னு கூப்பிட்டு இருக்கான், அதான் அங்க போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். வையாம கூப்பிட்டுட்டே இருக்கான். அரிமக்கா அப்போ போய் சாப்பிட்டுட்டு வானே, பாத்து எடுத்து போயனே. அம்மா போன் போட்டாளா? ஆமா போன் போட்டாங்க. இப்பதான் மதுரை போய் சேர்ந்துருக்காங்களாம். வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலைல கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என்கிட்டயும் அப்படிதான் சொல்லிட்டு போனா. எங்க ஃப்ரெண்டு கூட அங்கங்க சுத்திட்டு இருக்காம சாயந்தரம் நேரத்து வீட்டுக்கு வந்துருன்னா கருக்கலாவனுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரு. சரி சித்தி போயிட்டு வரேன். சின்ன பண்ணாக்கா, நான் வரும்போது ஏதோ தேவாவுக்கு தெரியாண்டா அப்படின்னு ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. எக்கோ கேட்டுட்டா போல இருக்குக்கா. அவன் முதல்ல எல்லாம் வரலடி, சொன்னா கேளுடி, எதையா வாய விட்டுறாத நீ. அவனு மூச்சு விட மாட்டேன், நீ ஒண்ணு மூச்சு விட மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி. வாங்கிட்டு தானே கேட்க, நீ ஏதாவது சொல்லிடி. இப்ப என்ன சொல்லுது? அது வந்து தேவா என்னன்னா நான் சொல்லுவேன். ஆகா சிம்பு என்ன சொல்ல போறான்னு தெரியலையா? தேவா தம்பி, ஒரு 10-15 முட்டை போல உங்க அம்மா வேணும்னு கேட்டிருந்தாவளா? உங்க புஷ்பா சித்தி ரூபாயே என்கிட்ட வந்து தந்துட்டாவா? நீ துட்டு எங்க அக்காட்டையும் கேட்காத, எங்க அக்கா மோனு தெரியாண்டாம்டி அப்படின்னாவா. எங்க அக்கா மோனுக்கு நான் துட்டு கூட தெரிஞ்ச யாசுவான். 2 பிள்ளைல வச்சிருக்க சித்தி வயாம எனக்கு எதுன்னு வாங்கி தந்துட்டு கிடக்க, துட்டு சேர்த்து வச்சித்தி அப்படின்னு சொல்லி யாசுவான். அதனால தெரியாண்டாம்டி அவனுக்கு அப்படின்னாவா. அதான் பத்தி பேசி இருந்திருப்பாவும் நினைக்கேன். அதான் ஒன்று மறைச்சிருப்பாவளா இருக்கும். ஆமா, அதத்தான் மறைச்சாச்சு நாங்க 2 பேரும். ஏன் சித்தி இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா எனக்கு முட்டையும் அது இதையும் வாங்கி தந்துட்டு துட்டை செலவழிச்சு போட்டு நாளைக்கு 2 பிள்ளைகள் வச்சிருக்கியா? கொஞ்சமா சேர்த்து வைங்க சித்தி, சொன்னா கேட்கவே செய்தியா? அதெல்லாம் நடக்குமாக்கா. என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காம இருப்பனா? நீனும் என் பிள்ளை மாதிரிதான். பாசத்துல எங்க சித்தியை மிஞ்சி யாராலும் முடியாதம்மா. சரி போயிட்டு வரேன், நேரம் வேற ஆயிட்டு. நல்ல விளையாட்டி வந்து சிம்ரனை காப்பாத்துனே. சிம்ரனே எல்லாம் நல்ல விஷயம் தான், கூடி சீக்கிரத்துல சொல்லுதோம். சரி சின்ன பண்ணே, என்ன 2 பேரும் பாதி பாதி எடுத்துடுங்க. முட்டை கட்டல. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். வயலுக்கு 5 வேற கொண்டு போன அந்த மனுஷனுக்கு. சவத்த வீடா இது? அந்த குடிசைல கிடக்கும்போது கூட நிம்மதியா இருந்த போல இருக்கு. அங்க இருந்து இங்க வந்தா நல்ல சோறு கிடைக்கும் பார்த்தா ஒண்ணும் காணோம். ஒரு மாசமா இருக்க பிள்ளைக்கு ஒரு மட்டன் வச்சு கொடுத்தோம், சிக்கன் வச்சு கொடுத்தோம், ஒரு சூப் வச்சு கொடுத்தோம். அப்படி இப்படி இல்ல, என்ன குழம்பு வைக்காம ரசத்தை வைக்கிட்ட விஷத்தை வைக்கிட்டு கிடக்காவா. நேத்து ரசமும் கட்டி பருப்பு எவத்தும்பா ஆய் கூட திங்காது. பாதி நைட்ட படி அது தெரிச்சு ஓடிட்டு. இன்னைக்கு அதே மாதிரி புளி தண்ணியை வச்சேன், அதை வச்சு காரத்தை வயல அரைச்சான்னு அவ்வளவுதான். செத்தேனா நம்ம அதுக்குள்ள முந்திக்கிடும். ஏமா ஏன் அலறிட்டு கிடக்க? ஆமா, நான் கூட்டாலே உனக்கு அலறுற மாதிரி தான் இருக்கு. கோவப்படாத மக்கா, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஆவாதுன்னு சொல்லியிருக்கோம்லாட்டி. சொல்லு என்ன வேணும், நீ என்ன வேணும் கேட்க. ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்கதான். என்னத்த ரசமும் கட்டி பருப்பு புளி தண்ணி துவையல் இது என்னத்தையா ஒண்ணு செய்து எடுத்து தரதனை செய்தா நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடறது தரதனட்டு செய்தோம். இந்த மாதிரி கோழி கிட்ட மாதிரி என்னத்தையா ஒண்ணு புளிக்கறிய வச்சேன் புளி தண்ணியை வச்சேன் செஞ்சு நடக்காதியா. ஏதாவது மட்டனுக்கு சிக்கன் வாங்கி ஏதாவது செய்து எடுத்து கொடு. சரி அப்ப அவட்ட சொல்லுதேன், இந்த பாருமா அவ எது நல்லா செய்யட்டும், அவளை நல்ல வேலைவங்க. ஆனா பக்குவமா செய்யணும், எப்படி செய்யணும் மட்டும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடு. எல்லா வேலையும் வாங்கு. வேற இன்னைக்கு சிக்கனாவது மட்டனாவது எடுத்து செஞ்சிரும். எப்படியோ மட்டன் சிக்கன் நல்ல வாசிலே தண்ணி ஒப்பேத்தி உடம்பு தேத்திரணும். வரட்டு அவ வந்த உடனே ஏகப்பட்ட ஐட்டத்தை சொல்லிட மாட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வா, எனக்கு சாப்பிடும் போல ஆசையா இருக்குன்றேன். மறுமலை சீக்கிரம் வா.
என்ன விஷயம் தே சொல்லுங்க. இந்த கீச்சு குரலால தான் அவளை வெறி மைக்கு கெட்டி இழுத்து போட்டு வச்சிருக்கம்மா. அர்மலா எம்மோ மாசமா இருக்க பத்தியா, அவ ஆசைப்பட்டதை செய்து எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கு காதுல இது சீல் வடிக்குன்னு அவங்க அம்மா சொல்ல பாத்துக்கா. அதுக்கு என்னதே செஞ்சு கொடுத்துறேன். உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா? கேட்காம ஒரு கேளத்தனமான கேள்வி. எனக்கு செய்து கொடுக்க கேட்டா அவட்ட போய் உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டாடா. ஏம்மா என்ன டீ, எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்து கொடுன்னு சொன்னா நான்லாம் மாசமா இருக்கேன் அவள மாசமா இருக்கா, அவட்ட போய் எது பிடிக்கும்னு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டாடா. வைத்தியம் பிடிச்சு விழா வர கோபத்துல என்ன பேசுறேனே எனக்கு தெரியாது. அவ்வளவு கோபம் இருக்கு, வாயெல்லாம் உலருது. அதுக்கு லேட்டி ஒரேடியா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சா ஒரே பொருளை செஞ்சுட்டு போலாம். இல்லனா அவளுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு செஞ்சு வைக்கணும் பத்தி அதான் சொல்லுவேன். எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் தே. கல்யாணத்துக்கு முன்னாலலாம் ஒரு நாளைக்கு 2 பிளேட், காலையில ஒரு பிளேட் நைட் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி இல்லாம நான் திங்கவே மாட்டேன். ஏ பாவி மக்கா, ஒரு நாளைக்கு 2 பிளேட் அசராம திங்பாளா? ஒரு நாளைக்கு 2 பிளேட் சிக்கன் பிரியாணி காணுமா? காணா நீ, எனக்கு தாராளமா காணும். அப்படியே காணாதன்னா நீ இது கூட ஒரு பிளேட் வாங்கி கொடுக்க போறியா? தங்கச்சி தேவையில்லாம என் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு பிரியாணி வேணா வாங்கிக்கலு, நான் தாரேன். அவளை ஏன் 2 பிளேட் திம்பியா 20 பிளேட் திம்பியான்னு கேட்க? அவன் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்துருக்கா, அவன் போட்டுல திருட்டு போறா. உனக்கு என்ன அதை பத்தி? தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு மூக்கறுபட்டு கிடக்காத. யாரு இந்த மாதிரி தின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்க, நம்ம வீட்லயே வந்து அதுக்கப்புறம் சட்டியை கவுத்து நம்ம எல்லாம் தேரோட தேர்வோடி போக வேண்டியதான். அதை பத்தி நாளா கவலைப்படணும், நீ எதுக்கு கவலைப்படுத? ஓ புருஷனை பத்தி நீ கவலைப்படு, உன்னை பத்தி கவலைப்படு. இந்த மாதிரி தேவையில்லாம எனக்கு நீ ஒன்னு அட்வைஸ் பண்ணண்டா. எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு கேட்க தெரியும். பேசாம கிரி, எனக்கு இந்த குடும்பத்துல அக்கறை இருக்கு, நானும் ஒருத்தி தான். அப்போ இருப்போம் கேளு என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. அடியே 2 பிளேட் பிரியாணி எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய் கிட்ட வந்துரும். நீ எனக்கு 350 ரூபாய் ஒரு நாளைக்கு, அப்போ ஒரு மாசத்துக்கு 350 ரூபாய் வச்சு 30 நாள் கணக்கு படி சொல்லுனே, எவ்வளவு வரும்னு சொல்லுனே. தங்கச்சி நீ தான் கணக்குல புலியாச்சே, கணக்கு போட்டுக்கா. என்னவோ 2 பேரும் புலி புலின்னு பேசிட்டு இருக்கீங்க. கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காததாங்க? அதுக்கு தான் சொன்னேன் வாயை கொடுக்காதன்னு. கடைசியில் என்னையும் சேர்த்து எழுதி விட்டா பாத்தியா? நான் பேசவே மாட்டேன், அமைதியா நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த பாரு ஒரு மாசத்துக்கு அப்போ 10,000 சில்லறை கிட்ட வந்துரும் போல இருக்க. வந்துரும் நீ கணக்கு போட்டா வந்துரும். கல்யாணத்துக்கு முன்னால அப்ப எத்தனை மாசமா இப்படி தின்னுட்டு இருந்த? என்ன நீ கேக்க கேள்வியே சரியில்லையே. எத்தனை மாசமா தின்னுட்டு இருந்தேன்னு கேட்காதீங்க, எத்தனை வருஷமா தின்னுட்டு இருந்தேன்னு கேளுங்க. 10 வருஷம் தின்னுட்டு இருந்தேன். 10 வருஷமா தின்னுட்டு இருந்தியா? பொண்டாட்டி ஒரு அழகாவது தின்னி மூட்டை இல்ல, 10 வருஷம் டெய்லி பிரியாணிய ரசிச்சு ருசிச்சு தின்னுருக்காளா ஐயா, பெரிய ஆளுதான். 10 வருஷம்னா கணக்கு பார்த்தா 12 லட்சம் ரூபாய் தாண்டிருமே. 12 லட்சம் அம்மா, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த 12 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு கப்பல் மாதிரி காரை வாங்கி விட்டு நம்ம எல்லாரும் அங்கேயே சரட்டு போட்டு போயிருக்கலாமே. படுபாவி. அது சரிதானி, நீங்க சொல்றது 100க்கு 200% கரெக்ட் தான். அது இருக்கட்டும், நீங்க கல்யாணத்துக்கு முன்னால இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் டெய்லி திம்பேளா? நான் எங்க திம்பேன்? அதெல்லாம் யார் வாங்கி தந்தா எனக்கு? அதெல்லாம் திங்கவே மாட்டேன். அப்பா ஒரு 10-15 வருஷமா நீங்க பிரியாணி எல்லாம் தின்னதில்ல கல்யாணத்துக்கு முன்னால? ஆமா, நான் கஞ்சியும் கறியும்ல குடிச்சிட்டு கிடந்தேன். எனக்கு எங்க பிரியாணி வாங்கி தந்தா எங்க அம்மா? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 15 வருஷமா பிரியாணி திங்காம ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல சேர்த்திருப்பியே போல இருக்கு. அப்ப கப்பல் மாதிரி என்ன ஏரோப்ளேன் மாதிரி சூப்பர் கார் வாங்கி விட்டுக்கலாமே. எங்க நீ கார் வாங்கி விட்டுருக்கியா? பரவாயில்லை இல்ல முன்வாசல்லையா? அம்முக டும்முக அமால் டுமால். கைய குடுறா செல்லக்குட்டி, சூப்பரா செல்லக்குட்டி, அடிப்பொலி தப்பி கலத்திட்டேன். செல்லக்குட்டி நான் வெளியே போறேன்டா, உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமா? டெய்லி கல்யாணத்துக்கு முன்னால 2 பிளேட் பிரியாணி வாங்கி தின்னத அப்படியே மறந்து போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு திடுதிப்புன்னு ஞாபகப்படுத்தி இப்ப கடைசில என்ன வேணும்னு வேற கேக்கிய. இனிமேல இருந்து நாளையில இருந்து டெய்லி 2 பிளேட் பிரியாணி எனக்கு வந்துறணும். மாமாய், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு கேட்காம ஓடுதியா? எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி. அது போடா நீ. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அத முதல்ல சொல்லுங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? என்ன கேட்டாலும் எப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ஒரே நாத்தம், பல்லு தேய்ச்சலே இல்லையா? ஏ மூதேவி, நீ பல்லு தேய்க்கலையேடி. அப்படி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒரே எலி சத்த வாட அடிக்க ஒரு ரூமுக்குள்ள நினைச்சேன். ஏமா சத்தம் போடாதம்மா, என்ன ரொம்ப மோசமா நினைச்சிரோமா. அவ எப்பவுமே பெட் காஃபி குடிச்சு போறதானே நான் பல்லு தேய்ப்பேனா? அதே மாதிரி அவ இன்னைக்கு பெட் காஃபி கொண்டு வந்தா. நல்லா குடிச்சு போட்டு அடுத்தால பல்லு தேய்க்கலாம்னு இருக்க நேரத்துல அடுத்தாப்புல ஒரு வடையை கொண்டு வந்தா, பருப்பு வடை. சரி பருப்பு வடையை தின்னா பல்லுக்குள்ளலாம் நிக்குமே, தின்னு முடிச்ச பிறகு பல்லு தேய்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தாமா. அதுக்கப்புறம் ஒன்னோட தின்னுட்டே இருந்தா அப்படியே மறந்துட்டமா. அன்னைக்கு தள்ளி நின்று பேசுடி, ரொம்ப ஓவரா சீன் போடாத. என்ன இந்த மாதிரி என்ன கேட்ட? என்ன வேணும்னா ஈரமண்ண தெருப்புளியும். கரெக்ட்டா தான் நீ கேட்டிருக்கியா? பல்லு தேய்க்காத ஆளுக்கு ஈரமண்ண தெருப்புளியும் கரெக்ட். எடுத்துட்டு வரேன் ஒரு சாக்கு நிறைய. அடியே சில்வண்டு, என்னையவே நக்கல் பண்ணிட்டு வரியா? உன் கொட்டத்தை அடக்குதானா இல்லையான்னு பாருடி. எங்க அம்மைய முதல்ல என் பக்கம் இழுக்கணும், அப்பதான் சரிப்படும். இழுக்கேன் சீக்கிரம்.